பிஜிடிஆர்பி டெட் ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான். எஜுகேஷன்லேருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் இருந்து டெட் எக்ஸாமு டிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு கடைசி யூனிட்டில் வரும். பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினது யார்? கேள்வி 1க்கான பதில் ஆப்ஷன் சி. எஃப்சி தார்ன் தான் பொதுநிலை அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்துகிறாரு. பொதுவாக இந்த மாதிரி எஜுகேஷன் கொஸ்டின் ஆன்சர்லாம் படிக்கும் பொழுது அந்த தேரியை முதல்ல நம்ம படிச்சிட்டோன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேள்வி 2, தன்னெறி அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேள்வி 2க்கான பதில் ஆப்ஷன் பி தான், கார்ல் ரோஜர்ஸ். இவர் தான் தன்னிலை அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்துகிறாரு. கேள்வி 3, கல்வியின் மையமாக செயல்படுகின்ற பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கைடன்ஸ் தான். வழிகாட்டல் இல்லாமல் நம்ம படிக்கிறோம், இருந்தாலுமே நமக்கு தேவையான நேரத்தில் கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால கல்வியின் மையமாக செயல்படுகின்ற பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிகாட்டல் தான். கேள்வி 4, நேரடி அறிவு பகர்தல் திறம் வாய்ந்த மனவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4க்கான பதில் ஆப்ஷன் டி, வில்லியம்சன் தான் நேரடி அறிவுரை பகர்தல் திறன் வாய்ந்த மனவியல் அறிஞர். ஆப்ஷன் டி, வில்லியம்சன். கேள்வி 5, சமரச முறை அறிவுரை பகர்தல் முறையை அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5க்கான பதில் எஃப்சி தார்ன் தான் சமரச முறை அறிவுரை பகர்தலை சொல்லியிருக்காரு. 5க்கான பதில் ஆப்ஷன் டி, எஃப்சி தார்ன். கேள்வி 6, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6க்கான பதில் ஏஜி வில்லியம்சன் தான் நெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினார். கேள்வி 7, மனிதநேய உளவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7க்கான பதில் கார்ல் ரோஜர்ஸ் தான் மனிதநேய உளவியல் அறிஞர். கேள்வி 8, எஃப்சி தார்ன் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8க்கான பதில் ஆப்ஷன் டி, அறிவுரை பகர்தலோட தொடர்புடையவர் தான் எஃப்சி தார்ன். கேள்வி 9, வழிகாட்டுதலுடைய இதயம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அறிவுரை பகர்தல். கேள்வி 10, மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா அறிவுரை பகர்தல் என்பதை முதலில் வழக்கத்திற்கு கொண்டு வந்த அறிஞர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கார்ல் ரோஜர்ஸ். 10க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 11, கைடன்ஸ் இன் ஸ்கூல் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெக்கர் மஹதி. 11க்கான பதில் ஆப்ஷன் டி, பெக்கர் மஹதி. கேள்வி 12, வழிகாட்டலோடு தொடர்புடையது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12க்கான பதில் ஒயிட்டு தான் கைடன்ஸோட தொடர்புடையவர். இந்த 3 பேரில் கைடன்ஸோட மட்டும் தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி, ஒயிட்டு. கேள்வி 13, வழிகாட்டுதலின் கொள்கைகள் என்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 13க்கான பதில் ஆர்தர் ஜோன்ஸ். கேள்வி 14, மாணவர் அறிவுரை பகர்தலுடைய பயிற்சிகளும் பண்புகளும் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ராபின்சன். கேள்வி 15, அறிவுரை பகர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 15க்கான பதில் ஆப்ஷன் ஏ, உபதேசம் செய்கிறது கிடையாது. கேள்வி 16, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் மையமாக கொண்ட அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 16க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அறிவுரை பகர்பவர். கேள்வி 17, அறிவுரை பகர்தலுடைய இதயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 17க்கான பதில் ஆப்ஷன் டி, நேர்காணல். கேள்வி 18, வழிகாட்டலின் மையமாக செயல்படுகின்ற பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவுரை பகர்தல். கேள்வி 19, வழிகாட்டல் என்பது டேஷ் நிகழ்வாகும். வழிகாட்டல் அப்படிங்கிறது முறைசாரா நிகழ்வாகும். 19க்கான பதில் ஆப்ஷன் பி, முறைசாரா. கேள்வி 20, வழிகாட்டலின் மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 20க்கான பதில் ஆப்ஷன் பி, தனிநபர் நலன். கேள்வி 21, டேஷ் எண் 1 தொழில் வழிகாட்டலில் முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன பெறுகிறது அப்படின்னா 21க்கான பதில் ஆப்ஷன் சி, நாட்டச் சோதனை. கேள்வி 22, கல்வி வழிகாட்டல் பற்றி வரையறைகள் கூறியவர்களில் மிக சிறந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 22க்கான பதில் ஆப்ஷன் ஏ,
ஜோன்ஸ். கேள்வி 23 வழிகாட்டலின் தர அளவுகோல் எதை அளக்க பயன்படுகிறது? 23க்கான பதில் ஆப்ஷன் பி ஆளுமையை அளக்க பயன்படுகிறது. இதோட இன்னைக்கு எக்ஸாம் ஓரியன்டாக எஜுகேஷன்லேருந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம்.